இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கா? மக்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கா? நீங்க எப்படியாவது அவர் வரல இவர் வரல ஐயோ கூட்டணி அதெல்லாம் ஒண்ணும் நடக்காதுங்க. இதுக்கு மேல தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. கூட இன்னும் ஸ்ட்ராங்கான ஆளுங்க வர போறாங்க. அதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. நீங்க ஸ்ட்ராங்கான ஆளு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்க வச்சுக்கோங்க. நாங்க வலையெல்லாம் வீசுறது இல்லைங்க. வணக்கம் நண்பர்களே. அக்காவோட சிரிப்பை பாத்தீங்களா? ஏதோ அமைச்சரே ஆன மாதிரி அப்படி ஒரு புன்னகை சிரிப்பு. இந்த சிரிப்புக்கு பின்னாடி 41 பேரு ரத்தத்தை உறிஞ்சு குடிச்ச காட்டேரிங்க இந்த கட்சியில இருக்கிறவங்களாம். நம்மளாம் இப்படி உயிர்கள் போயிடுச்சே அப்படின்னு வேதனைப்பட்டுட்டு உக்காந்துட்டு இருக்கிறோம். அனாவசியமா ஒரு கூட்ட நெரிசல்ல 41 உயிர்கள் போயிடுச்சு என்று அந்த தாங்க முடியாத துயரத்தை இது எப்படி இனிமே தவிர்க்கலாம், இனிமே நம்ம ஏற்படவே இந்த மாதிரி ஒரு நிலை வரவே கூடாது என்று ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சுட்டு அரசாங்கமா அதுக்கு சிறப்பு திட்டம் வகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனா பிஜேபி காரங்க என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அதுல ஒரு ஆதாயத்தை அவங்க ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க நம்மளும் பல காணொலி போட்டுட்டோம். இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிஜேபி அணிக்கோ எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இன்னைக்கு இப்படி ஒரு சிரிப்பு சிரிக்கிறாங்க. இந்த சிரிப்புல 41 பேர் உயிரை கொன்னுட்டு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம அரக்கத்தனமாக மனித தன்மையே இல்லாம இவங்க மனுஷங்களே கிடையாது. பிஜேபியில இருக்கிறவங்க அவங்க மனிதர்களுக்கான கட்சியும் கிடையாது. அவங்களுக்கு மனித தன்மையே இல்லை. அவங்க ஆட்சியை பிடிக்கணும், அவங்க கட்சியை நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக எத்தனை உயிர்களை வேணாலும் பலி எடுப்பாங்க, எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கறத நம்ம கண்கூடா பார்த்துட்டு இருக்கோம். ஒரு கட்சியை உடைக்கணும், அந்த கட்சி 4-5 சிதைக்கணும், இது எல்லாமே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கணும், ஆட்சியை கவிழ்க்கணும், இத்தனை என்னென்ன முறைகேடுகள் செய்யணுமோ அத்தனை முறைகேடுகளும் செஞ்சு அவங்க ஆட்சியை பிடிக்கிறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் நம்ம மற்ற மாநிலங்கள்ல பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அதை தமிழ்நாட்டிலையும் நிகழ்த்தி காட்டிட்டாங்க. இந்த சிபிஐ விசாரணை திமுகவுக்கு இதனால பெரிய இழப்பா, தாவேகாவுக்கு இழப்பா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுல எல்லாம் இது ஒரு விவாதமாவே போயிட்டு இருக்கு. இதுல தாவேகா இந்த அணில் குளிஞ்சிகளும் சரி, அவங்க தலைவர் வெல்லும்னு போட்டிருக்காரு. சிபிஐ விசாரணை வந்ததுக்கு அப்புறம் அந்த நடிகர் ட்விட்டர்ல வெல்லும்னு போட்டிருக்காரு. அவரு உண்மையே இதையெல்லாம் உணர்ந்து பேசுறாரா இல்லையா? இந்த சதி திட்டத்துக்கு அவர் ஆரம்பத்துல இருந்து உடந்தையா இருக்கிறாருன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அதனாலதான் அவரால் வெல்லும்னு போட முடிஞ்சது. நீதி வெல்லும், அறம் வெல்லும் அப்படின்னு போட முடிஞ்சது. ஏன்னா பிஜேபி இறக்கி விட்ட ஆள் தான் நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க முதல் கூட்டம் விக்கிரவாண்டி கூட்டம் தொடங்கி எல்லா இதுலயுமே அந்த கூட்ட நெரிசல்ல மயக்கம் போட்டு விழறது, இந்த மாதிரி சிந்திச்சு செயல்படாம இருக்கிறது, அவங்களுடைய இந்த ரசிகர்களுடைய இந்த சிந்தித்து செயல்படாமல் தற்குறித்தனமாக மின்கம்பத்துல ஏறது, மரத்து மேல ஏறது, இப்படி கட்டற்ற ஒரு கூட்டத்தை எப்படி பயன்படுத்தலான்னு இந்த மாதிரி கட்டாயம் நிகழ்வுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் எல்லாத்துக்குமே அவங்க மயக்கம் போட்டு உழுவுறத பார்க்கும் போதெல்லாம் கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். இத ஆரம்பத்துல பிஜேபியும் தாவேகாவும் அவரு விஜய் அன்கோ தான் ஃபர்ஸ்ட்ல இருந்து திட்டமிட்டு செஞ்சிட்டு இருக்காங்கன்னு நம்ம ஏற்கனவே இது திட்டமிட்ட செய்யப்பட்ட சதி. ஆரம்பத்துல இருந்து இவங்க இந்த கூட்ட நெரிசலை உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட்லயே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிடுறேன், பாருங்க. நம்ம நண்பர் கூட ஒருத்தர் கேட்டாரு, என்ன மேடம் இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காதா? தமிழ்நாட்டுல பிறந்துட்டு விஜய் இப்படி பண்றாரு, அவரெல்லாம் எப்படி தமிழர்களை இப்படி அடமானம் வச்சுட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நண்பர் ஒருத்தர் கேட்டாரு. ஏன் இதை பேசு பொருளா ஆயிட்டு இருக்கு.
விஜய் இப்படி பண்ணனதுக்கு பெரும்பாலும் அறிவார்ந்த சமூக மக்கள் எல்லாம் விஜய் வந்து இப்படி தமிழ்நாட்டுல பிறந்துட்டு தமிழ் மக்களோட பணத்துல வாழ்ந்துட்டு நம்ம கொடுக்கிற காசுல அவர் வாழ்ந்துட்டு இப்படி தமிழர்களுக்கு துரோகம் பண்றாரு அப்படின்னு அறிவார்ந்த மக்கள் எல்லாம் விஜய் வந்து கேட்கறாங்க. இவருக்கு மனசாட்சியே இல்லையா அப்படின்ட்டு. இந்த மாதிரி நபர்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது, இரக்கமே இருக்காது இவங்களுக்குலாம். பிஜேபி காரங்களுக்கு யாருக்குமே இருக்காது. பிஜேபி கூட்டணி வைக்கிறவங்களுக்கு எப்படி இரக்கம் இருக்கும், எப்படி மனித தன்மை இருக்கும்? வாய்ப்பு இல்லை. அதனாலதான் வந்துட்டு ஏன்னா அப்படி விஜய்க்கு மனசாட்சி இருந்திருந்தால், அவரு நல்லவராக இருந்திருந்தா, அவரு நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போது அவ்வளோ டிக்கெட்டுக்கு வந்துட்டு 2000 3000 கொடுத்து டிக்கெட் விற்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லவராக இருந்தா இவ்வளவு விலை போட்டு எல்லாம் விற்காதீங்க அப்படின்ட்டு நியாயத்தை பேசியிருப்பாரு. வேணாம், மக்கள்கிட்ட என்ன பார்க்க வர மக்களுக்கு நியாயமான விலையில வாங்குங்க, அது போதும், அதை பேசினாலே போதும் அப்படி சொல்லியிருப்பாரு. இன்னொன்னு, அவரு காருக்கு வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டு போனாரு பாத்தீங்களா, அப்ப பேசியிருப்பாரு. முறையா அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரியை நம்ம கட்டிடலாம் அப்படின்னு அப்ப பேசியிருப்பாரு. கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டாரு. இன்னொன்னு, வருமான வரி ஒழுங்கா கட்டாம அந்த சிபிஐ இதுக்குள்ள போனாரு பாத்தீங்களா, அப்ப பண்ணிருப்பாரு. அவர் நடிகரா இருக்கும் போதே அவருடைய அந்த மனித தன்மையை எங்கேயுமே வெளிப்படுத்தல. அதை வந்து இப்ப நம்ம கிட்ட பேசுறவங்கலாம் கேக்குறாங்க, எப்படி இவர் இப்படி இருக்கிறாரு, 41 பேர் மயங்கி அவர் பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழறாங்க, அதை பத்தி எல்லாம் கேர் பண்ணாம அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு எப்படி அப்படின்ட்டு நம்ம கிட்ட கேக்குறாங்க. அவருக்கு அந்த மாதிரி எல்லாம் மனித தன்மை உள்ளவங்க எப்போதுமே ஒரு உயிர் பாதிக்கப்படக்கூடாது. இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம், யாராவது இடிச்சு விழுந்துட்டா ஐயோ அப்படின்னு ஓடி போய் தூக்குவோம், தெரியாம விழுந்துட்டாலே. அது நம்ம வண்டியில இடிச்சு விழுந்துட்டா சாரிங்க மன்னிச்சுக்கிங்க அப்படின்னு சொல்லி தூக்கி விட்டு அவங்களுக்குரிய மருத்துவ சிகிச்சையை கொடுப்போம். இப்ப அரசாங்கம் எல்லாம் காப்பாற்றி நிவாரண உதவி எல்லாம் கொடுத்து அவங்க வாழ்க்கையை, அன்றாட வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு அரசாங்கம் உதவி செஞ்சு கொண்டுட்டு வந்த பிறகு இப்ப வந்து நான் நிவாரணம் கொடுக்குறேன், நான் பார்க்க போறேன் அப்படின்ற பேச்சு அடிப்படுது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த சிபிஐக்கு இந்த வழக்கு போனதுனால தாவேகாவுக்கு நன்மையா திமுகவுக்கு இதுல பாதிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அணில் குஞ்சுகள் கொண்டாடி தீக்கிறாங்க. இதுல என்ன நன்மை வந்துருச்சு? சிபிஐக்கு விசாரணை மட்டும்தான், இது வந்து சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ட்டு தான் உத்தரவிட்டு இருக்காங்க. தீர்ப்பு வரல இன்னும் இல்லையா? உத்தரவிட்டதுக்கே இன்னமும் அப்படியே துள்ளுன்னு கொண்டாடி தீக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க? தமிழர்களுடைய உரிமையை கொண்டுட்டு போய் நம்ம எதிரிகிட்ட கொடுத்துருக்காங்க, பிஜேபி கிட்ட. இன்னைக்கு அந்த அம்மா சிரிப்பு பாத்தீங்களா எப்படி சிரிச்சாங்கன்னு? நீங்க எந்த கட்சி வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சி வந்துட்டு தான் நினைச்சுக்கோங்க. தேசிய கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி ஆயிருச்சு அப்படின்ட்டு அப்படி ஒரு புன்னகை. எந்த பலமான கட்சி வருமோ அந்த கட்சி வந்ததுன்னு நீங்க எதையெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த கட்சின்னு வச்சுக்கோங்க அப்படின்ட்டு நிருபர்களை பார்த்து பேசுறாங்க. இதன் விளைவு என்னன்னா, கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கும்போது 3 வேளாண் சட்டத்தை கொண்டுட்டு வந்தாங்க. கண்ணை மூடிட்டு ஆதரவு தெரிவிச்சாரு. அதே போல அரசு வேலையில வடநாட்டுக்காரங்க இங்க வந்து தேர்வு எழுதி அரசு வேலை வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் கொண்டுட்டு வந்தாங்க. அதையும் யாருக்கும் தெரியாம ரகசியமா இபிஎஸும் ஓபிஎஸும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. நீட்டு மற்ற மாநிலங்கள்ல செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுல வந்து செயல்படுத்தி அது இன்னைக்கு வந்து எடுக்க முடியாது, அந்த நீட்டை வந்து விரட்ட முடியாத அளவுக்கு ஸ்ட்ராங்கா உட்காந்துருச்சு. நீட்டுக்கு முத ஆளா கையெழுத்து போட்டாங்க. அதே போலத்தான் இந்த என்ஆர்சி, சிஏஏ இந்த மாதிரி சட்டத்துக்கு முத ஆளா போய் வரிஞ்சு கட்டிக்கிட்டு ஆதரவு கொடுத்தாரு. இப்போ கல்விக்கான கல்வி நிதியை கொடுக்க மாட்டேன்னு இருக்காங்க. எடப்பாடி முதல்ல போய் நீங்க எது எடுத்தாலும் ஒன்றிய அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி நிதி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்க வந்து தேசிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டா தான் நிதி கொடுப்பாங்கிறாங்க. தேசிய கல்வி கொள்கைகளை எவ்வளவு ஆபத்து இருக்குது அதை பத்தி என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி பேசுறாரா? நம்ம வாழ்வாதாரத்தை ஒன்றிய அரசாங்கம் வந்து பறிக்குது, மக்களுடைய உரிமையை பறிக்குது. நீ வந்து பாசிச பாஜக கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு இப்ப இந்த தமிழர்கள், இந்த தமிழ் மக்களால வளர்ந்த நீ, தமிழ் மக்கள் காசு கொடுத்து அவங்க உழைப்ப சுரண்டி நீ வந்துட்டு அவங்க காசை வச்சு படம் நடிச்சு பிரபலமான, அதை வச்சு நீ பிழைக்கிற, அதை வச்சு நீ சோறு தின்ன நீ இன்னைக்கு அந்த தமிழ் மக்களை போய் பிஜேபி கிட்ட அடமானம் வைக்கிற. இப்போ உன் கட்சியில இருக்கிறவங்க, அதிமுக கட்சியில
இருக்கிறீங்க. ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் ஒரே காவலரனாக திமுக தான் இருக்குது. திமுகவுக்கு இதனால எந்த நஷ்டமும் இல்ல. மக்களுக்கு சிபிஐ கிட்ட இந்த வழக்கு போனதுனால மக்களுக்கு தான் இழப்பு. இதை காப்பாற்றக்கூடிய மக்களை மீட்டெடுக்கக்கூடிய இடத்துலதான் திமுக இருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த அந்த வரலாற்று நிகழ்வை நான் ஒன்னு சொல்லிடுறேன். இந்த சிபிஐ பத்தி பேசும்போது 1922 இருந்தே இடஒதுக்கீடு கொள்கை நீதி கட்சி ஆட்சியில இருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. 1947 தான் இந்திய விடுதலை அடைஞ்சது. விடுதலை அடைஞ்ச உடனே ஆகஸ்ட் மாசம் விடுதலை அடையுது, செப்டம்பர் மாசமே இடஒதுக்கீடு ரத்து பண்றாங்க. காரணம் என்னன்னாக்க செண்பகம் துரைராஜன் என்ற அந்த பெண் வழக்கு தொடுக்கிறாங்க. தமிழ்நாட்டுல சென்னை மாகாணத்துல இந்த இடஒதுக்கீடு கொள்கை கடைபிடிப்பதனால எனக்கு மருத்துவ சீட்டு மறுக்கப்படுகிறது, அதனால இதை ரத்து பண்ணணும்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. அப்போ இந்த வழக்க நீதிபதிகள் ஆய்வு பரிசீலனை பண்ணவே இல்லை. இவங்க சொன்னது உண்மையா தப்பா பொய் சொல்றாங்களா அப்படின்ட்டு பரிசீலனையே பண்ணாம அந்த இடஒதுக்கீட்டை ரத்து பண்ணிட்டாங்க. ஏன் பரிசீலனை பண்ணலன்னாக்க அந்த செண்பகம் துரைராஜன்றவங்க படிக்கிறேன்னு சொல்லிட்டு விண்ணப்பமே போடல. மருத்துவ கல்லூரி போடாமலே சும்மா நச்சுக்கு ஒரு பொய் கேஸ் போடுறாங்க. அது மட்டும் இல்ல, அப்ப அந்த அம்மாவுக்கு வயசு 38 வயசு பெண்மணியை வச்சு, ஒரு பார்ப்பன பெண்மணியை வச்சு அந்த வழக்கு போடுறாங்க. அவங்க போட்ட வழக்கை வச்சு அந்த இடஒதுக்கீடு ரத்தாகுது. இப்படித்தான் அப்போ இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த பார்ப்பன ஆதிக்கம் நீதிபதிகளை வச்சு நீதியை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அப்படி இடஒதுக்கீடு கொள்கை ரத்தானதுக்கு அப்புறம் தமிழ்நாடு முழுசும் தந்தை பெரியார் அவர்கள் தலைமையில இடஒதுக்கீடு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. பொருளாதாரத்திலையும் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் கல்வியிலையும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிட்டு இருக்காங்க. அப்போ இந்த போராடும் போது தான் நேரு நான்சென்ஸ், என்ன தமிழ்நாட்டுல என்ன இப்படி எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரியாரை பத்தி பேசினாரு. அதுக்கப்புறம் இந்த போராட்ட வலிமையால முதல்ல 1952 அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டு அப்போ நேரு சொல்றாரு, தமிழ்நாட்டுல நடந்த போராட்டத்தினால்தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்படுகிறது என்று அந்த இடஒதுக்கீட்டை மீண்டும் ரெனியூவல் பண்ணி கொண்டுட்டு வராங்க. கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்படி நடந்தது. அப்பையிலிருந்து இந்த பார்ப்பனர்கள் சதி பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது 1979 எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது 9000க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளாதார அளவு போல கொண்டுட்டு வர. அப்போ கொண்டுட்டு வரும்போது திமுகவும் திராவிடர் கழகமும் இணைஞ்சு கண்டன கூட்டங்களை நடத்திட்டு இருக்காங்க. இப்ப நடத்திட்டு இருக்கும்போது பெரியாரோட 100ஆண்டு விழாவுல எம்ஜிஆர் பேசுறவர் என்ன பேசுறாருன்னா, நான் இந்த மாதிரி பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு கொண்டுட்டு வந்ததுக்காக வேண்டி திமுக இது ஒரு காரணமா வச்சுக்கிட்டு கண்டனம் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு நல்ல செய்தியும் சொல்றேன், இதுக்கும் சேர்த்து போராடுங்க என்று சொல்லி நான் முற்பட்ட சாதியினர்களுக்கும் இடஒதுக்கீடு கொண்டுட்டு வர போறேன், இதுக்கும் சேர்த்து போராடுங்கன்னு நக்கலா திராவிட முன்னேற்ற கழக கலைஞரை பார்த்து கிண்டல் அடிச்சாரு. வெகுண்ட எழுந்த கலைஞர் என்ன பண்ணாருன்னா, இவர் கிண்டல் அடிக்கிறத பார்த்துட்டு, ஓ நீங்க கிண்டல் அடிக்கிறீங்களா, நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சட்ட நகலை எரிச்சு தலைமை கழகத்துக்கு தமிழ்நாடு முழுசும் இருக்கிற தொண்டர்களை வச்சு நான் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட எரிப்பு போராட்டத்தை கலைஞர் அறிவிக்கிறாரு. அதுக்கு ஆஞ்சிலரும் நெடுஞ்சிலும் மறந்துரு அவங்க அவர் அறிக்கை விடுறாரு, இந்த நீங்க அனுப்புற சாம்பல் எல்லாம் குரோம்டன் செடிக்கு உரமாக போடுறோம், நல்லது அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திமிராவும் ஆணவத்தோட எகத்தாளத்தோடையும் எம்ஜிஆர் அரசு பேசிட்டு இருந்தது. அப்போ இந்த இப்படி தமிழ்நாடு முழுசும் திமுக கண்டன கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் இந்த மாதிரி நடத்திட்டு இருக்கும்போது இன்னொன்னு சட்ட போராட்டமும் நீதிமன்றத்துல நடத்துறாரு கலைஞர். அப்ப நடத்தும் போது இது தீர்ப்பு எம்ஜிஆருக்கு அதிமுகவுக்கு சாதகமாக இந்த இடஒதுக்கீடு கொள்கை சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துச்சு. அப்போ வெகுண்டு எழுந்த மக்கள், அப்ப தேர்தல் நேரம், பார்லிமெண்ட் தேர்தல் நேரம், சட்டம் அவங்களுக்கு சாதகமா போயிடுச்சு. அப்போ நம்ம மக்கள் மன்றத்துல இந்த கோரிக்கையை வைப்போம், மக்கள்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேர்தலை தனக்கு சாதகமா, அதாவது மக்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி திராவிட முன்னேற்ற கழகம்
இந்த பிரச்சாரத்தை தான் முன்னெடுத்து அந்த தேர்தல்ல காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி, எம்ஜிஆரும் ஜனதா கட்சியும் கூட்டணி, அப்பயும் பிஜேபி, 2 பேரும் கூட்டணி. அப்ப ஜனதா கட்சின்ற பேர்ல பிஜேபி இருந்தது, அவங்க 2 பேரும் கூட்டணி. இந்த முழக்கத்தை, இந்த பிரச்சாரத்தை தான் பிரதான பிரச்சாரமா திராவிட முன்னேற்ற கழகம் வச்சது. அப்ப என்ன ஆனதுன்னா, அந்த தேர்தல்ல 40 தொகுதியில 38 தொகுதி திமுகவும் காங்கிரஸ் கூட்டணி வெற்றி. எம்ஜிஆர் வெறும் 2 தொகுதி வெற்றி பெற்றாங்க. பெரும் அடி. அது மட்டும் இல்ல, பெரிய வாக்கு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற்றாங்க. அப்ப பார்த்த எம்ஜிஆர் இந்த தோல்விக்கு அப்புறம் அந்த பொருளாதார இடஒதுக்கீடு அப்படிங்கறத வாபஸ் வாங்கிக்கிட்டார். யார் அறிவிச்சாங்களோ அவங்களையே வாபஸ் வாங்க வைக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட வலிமை. வாபஸ் வாங்கினதோட மட்டும் விடல, அந்த 39% என்று இருந்த இடஒதுக்கீட 50% ஆக்கினார். அவரையே உயர்த்த வச்சது. தமிழகத்தின் காவலராக, பெருஞ்சுவராக நின்று இந்த தமிழர்களுடைய உரிமைக்காக எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் உறுதுணையாக இருக்கும். இப்பயும் அதுதான் நடந்திருக்குது. இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பால வானதி சீனிவாசன் என்னங்க, ரிப்போர்ட்டர்கள் கேட்டாங்க, வலை வீசுறீங்க, கூட்டணிக்காக வலை வீசுறீங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டர்கள் கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டே, நாங்க வலையெல்லாம் வீசல அப்படின்னு. அவங்க வலையெல்லாம் வீச மாட்டாங்க, சிபிஐ வீசினா போதும், இடியை வீசினா போதும், பயந்துகிட்டு வந்து காலடியில உழுவுவாங்க. இன்னொன்னு தேர்தல் ஆணையம் இருக்குது, இதெல்லாம் வீசுவாங்க, பயந்துகிட்டு வந்து உழுவுவாங்க. ராஜீவ் காந்தி கொலையா, திமுக மேல பழிய போடுவாங்க. 2G வழக்கா, திமுக மேல பழிய போடுவாங்க. திமுக மேல பழிய போட்டு இதனோட பயனை யார் அடைவாங்கன்னாக்க, அதிமுக கூட்டணி பயன் அடையும். இதுதான் அப்போதுல இருந்து நடந்துட்டு இருக்கிறது. ஆனாலும் இந்த மக்களுக்காக எப்போதும் உறுதுணையாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் பெருஞ்சுவராக இருந்து, தந்தை பெரியார் வழியில், அண்ணா வழியில், முத்தமிழறிஞர் கலைஞர் வழியில அவங்களுடைய நீட்சிய இன்றைய முதல்வர் அவர்களும் நம்முடைய துணை முதல்வர் அவர்களும் கொள்கை உறுதியோடு தமிழர்களை காப்பாத்துறதுக்காக இருக்காங்க. இந்த தமிழர்கள் என்பது தாவேகா அந்த ரசிகர்களுக்கும் சேர்த்துதான், அதிமுக அவங்களுக்கு சேர்த்துதான் இந்த புதிய கல்வி கொள்கையால இவங்க எல்லாருமே தான் பயனடைய போறாங்க. ஏன் பிஜேபியில இருக்கிற அந்த கட்சிக்காரங்களும் இது இந்த திராவிட முன்னேற்ற கொள்கையால பயனடைஞ்சுக்கிட்டே தான் திமுகவை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. எப்போதும் உயிர்நாடி கொள்கையாக இருக்கிற சமூக நீதி கொள்கையை திராவிட முன்னேற்ற கழகம் காத்து நிற்கும். நன்றி, வணக்கம்.